Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு ஹோட்டல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1 கப் பரங்கிக்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு 1 கப். நான் இன்னைக்கு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் மிக்ஸ்டு வெஜிடபிள். மெயினாக முருங்கைக்காய் இதில் இருந்துச்சுன்னா இந்த சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுவையாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சது. சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா 10லேருந்து 15 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி கொஞ்சம் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 6 வரமிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து பொடியாக்கிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், சின்னதாக கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பொடி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. அது நான் இன்றைக்கி வீட்டு சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா கடை சாம்பார் பொடி கூட எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி மெயினாக ரொம்ப கருப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. சாம்பாரோட கலரையே மாற்றிடும். இப்போ துவரம் பருப்பு, பரங்கிக்காய், காய்கறிகள், தக்காளி, இதை 4ஐயும் நம்ம தனியாக ப்ரெஷர் குக்கரில் எடுத்து வேக வச்சுக்க போகிறோம். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நம்ம இதை 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ நல்லா குழைய வெந்துடும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டியை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் பொடிக்கு எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கியா, வரமிளகா, தனியா, சீரகம், வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. மெயினாக வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். இந்த சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த சாம்பார் பொடியில் தான் இருக்குது. ஸோ இதை நல்லா ஈவனாக வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுனாலும் அதோட மெயின் ஃப்ளேவரே போயிடும். இப்போ அதை வறுத்து நான் பொடியாக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனாக பொடியாக்கி எடுத்து வச்சுக்கணும். வரமிளகாவை நல்லா வறுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபைனாக பவுடர் ஆகும். இல்லாட்டி ரொம்ப திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு பொரிய விட்ருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். அப்போ தான் மெயின் ஒரிஜினல் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் சின்னதாக ஒரு பெருங்காயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா அது நல்லா பொரியணும். பொரிஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அது அப்படியே கட்டியாகவே இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கனாலுமே ஒன்ஸ் பொரிஞ்சிருச்சு அப்படின்னா சாம்பாரோட கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். கிள்ளி போடணும்னு அவசியம் கிடையாது. இது நம்ம ஃப்ளேவருக்கு தான் போடுறோம். ஸோ அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. சும்மா கிளாஸியாக அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே நம்ம அந்த குக்கரில் பருப்பு எல்லாம் வெந்துருச்சு. இப்போ அதிலேருந்து முருங்கைக்காவை தனியாக எடுத்து வச்சிடலாம். சப்போஸ் முருங்கைக்காவோடு போட்டு மசிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த சக்கையாக இருக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நான் முருங்கைக்காவை மட்டும் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட மத்து இல்லை, அதனால் எக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணுறேன். ஸோ அந்த பருப்பு, பரங்கிக்காய், தக்காளி, மற்ற காய்கறிகள்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து மசிச்சுக்கலாம்.
மற்ற விட எக் பீட்டர் யூஸ் பண்ணோம்னா நல்லாவே மசிஞ்சிரும். பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அதில் ஊற்றிடலாம். ரொம்ப புளி ஆட் பண்ணாதீங்க, சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிற சாம்பார் மாதிரியே இருக்கும். இந்த புளி பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வீட்டு சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன், அது கடை சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி, போட்டு அது பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சாம்பார் பொடி கருகிடும். இப்போ வதங்கிருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா கூட போதும். அந்த புளியோட பச்சை தன்மையும் போயிடும், சாம்பார் பொடியோட பச்சை வாடையும் போய் நல்லா கொதிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வறுக்க அந்த பருப்பையும் போட்டுடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா டிஃபன் சாம்பார் ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மெயினாக நீங்கள் சாம்பார் இட்லி சாம்பார் வடை செய்ய போகிறீங்கன்னா நல்லாவே லிக்விடாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தண்ணி ஆட் பண்ணி சாம்பாரோட ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கட்டும். சப்போஸ் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியும் ஆட் பண்ணுவோம். இப்போ இதை ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பார் வந்து ரொம்ப திக்காகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கூடவோ குறைச்சக்கோ ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியை போட்டுடலாம். சாம்பார் பொடியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா அங்கங்கே கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்காயும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சாம்பார் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த நம்ம போட்ட சாம்பார் பொடி அதோட ஃப்ளேவர்லாம் வர ஆரம்பிக்கும். 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ சாம்பார் கொதித்ததுக்கப்புறம் இதில் 2 ஸ்பெஷல் திங் வந்து ரொம்ப, அதாவது இந்த சாம்பாரோட ஒரிஜினல் டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி காட்டுவோம். ஒன்று வந்து வெல்லம், கொஞ்சமாக வெல்லம் போட்டதுக்கு கடைசியாக நிறுத்த போகிறதுக்கு முன்னாடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இன்னொன்று மெயினானது பார்த்திங்க அப்படின்னா நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு சாம்பாரை நிறுத்திடலாம். இப்போ நம்ம டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த சவுத் இண்டியன் டிஃபனோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாரை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இதை மினி இட்லி சாம்பாரோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.